கவர்மெண்ட்லேருந்து ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க சார் எனக்கு, அதை வச்சுட்டு பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்ட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டார் நம்மகிட்ட. இவருக்கு இதான் வேலை சார். கவர்மெண்ட்லேருந்து தான் சார் எனக்கு ஒரு பட்டா கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு நான் எப்படி சார் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். பட்டால நிறைய விதங்கள் இருக்கு. ஒவ்வொரு பட்டா ஒவ்வொரு கண்டிஷனல்ஸ்ல இருக்கும், அதை படிச்சு பார்க்கணும் கண்டிப்பா. அதுல ஒரு சில இடங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கும், நீங்க வந்து இத்தனை ஆண்டுகள் இங்க இருந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க விற்பனை செய்யலாம், வங்கியில கடன் வாங்கலாம், இந்த மாதிரியான கண்டிஷனல்ஸ் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஒரு பட்டால ஒரு 15 வருடங்கள் நீங்க வந்து அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வங்கிக்கு போகலாம் அல்லது வேற ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நீங்க பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம். சார் போன மாசம் எனக்கு பட்டா கொடுத்தாங்க, இந்த மாசம் நான் வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்தே ஏதாவது ஸ்கீம் போடுவாங்கல்ல சார், 3 லட்ச ரூபாய்க்கு வீடு, 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுக்குறோம், இந்த மாதிரி ஸ்கீம்ல வேணா நீங்க கட்டிக்க முடியும். பட் பேங்க்ல லோன் வாங்கி கட்டணும்னா மொத்தம் 2 விஷயம் தேவை. ஒன்று, அந்த கண்டிஷனலை கரெக்டாக முடிச்சிருக்கணும், லீகலைஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ஓசி வாங்கி கட்டுறது. கவர்மெண்ட்ல நம்ம போயிட்டு சார் இந்த இடத்துக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டுறேன், அதுக்கு தடையின்மை சான்று கொடுங்க சார்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டும் நம்ம பேங்க்குக்கு போய் கண்டிப்பாக பண்ணலாம். அதே சமயம் இப்போ தமிழ்நாட்டில் அதாவது பட்டாக்களை எல்லாம் வரையறுக்கப்பட்டு பிரிச்சுட்டு வர்றாங்க. இந்த பழைய பட்டா ஒருத்தர் கொடுத்துருப்போம், அவர் அந்த இடத்துல இல்லாமல் இருப்பார், வேற ஒருத்தர் இருப்பார் அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பட்டா வந்து ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் அதையும் போய் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு சார் இந்த இடத்த பத்திரம் பண்ண முடியுமா, இந்த இடத்துக்கு எம்ஓடி அடமான கடன் பண்ண முடியுமா, இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்து வங்கிக்கு போகணும். வங்கிக்கு போகும்போது தடையின்மை சான்றோட போனோம்னா ஈஸியாக பட்டாவுக்கு லோன் பண்ண முடியும். பட் கண்டிஷனல்ஸ் எல்லாத்தையும் லீகலாக பண்ணி தான் லோன் பண்ண முடியும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் பட்டா வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆச்சு சார் எங்கள் அப்பா கொடுத்ததுன்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏஎம்ஆர் பில்டர்ஸ்.